அனைவருக்கும் கிறிஸ்துவின் பிறப்பின் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வருஷம் நம்மளோட சபையில் பார்த்திங்கன்னா கிறிஸ்துவின் பிறப்பு குறித்தான ஒரு பட்டிமன்றத்தை நம்ம நடத்துறது வழக்கமாக இருக்கிறது. அப்படியே பார்த்திங்கன்னா இந்த வருஷமும் கிறிஸ்துவின் பிறப்பு அதனுடைய மகிழ்ச்சி கொண்டாட்டம் குடும்பத்திலா அல்லது சபையிலா அப்படின்ற ஒரு தலைப்பில் நாம் இந்த வருஷம் இந்த கிறிஸ்துவின் பிறப்பின் நாளில் பட்டிமன்றமாக நம்ம நடத்துகிறோம். ஸோ வருகை தந்திருக்கிற அனைவரும் நல்லா கவனிங்க. இதன் மூலமாக சத்தியத்தை வெளிப்படுத்துறது இதன் நோக்கமாக இருக்குது. இங்கே 2 அணிகள் இருக்காங்க. 2 அணிகளும் யாரை சாதாரணமாக இடம் போட்டுற முடியாது. 4 பேச்சாளர்கள் இருக்காங்க. 4 பேரை பைபிள் சம்பந்தமான விஷயங்களை எடுத்து பேச போகிறாங்க. ஸோ ஒரு டீம் பார்த்திங்கன்னா பிரதர் ரஞ்சித், சிஸ்டர் ஆனந்தி அவங்க இருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கிறிஸ்துவின் பிறப்பு மகிழ்ச்சின்றது குடும்பத்தோடு செலிப்ரேட் பண்ணுறதா மகிழ்ச்சியாக இருக்குது, கொண்டாட்டமாக இருக்குது அப்படின்ற தலைப்பில் பேச வந்திருக்காங்க. இன்னொரு டீம் பார்த்திங்கன்னா சிஸ்டர் செல்வி, சிஸ்டர் ஜெயந்தி அவங்க பேச வர்றாங்க. கிறிஸ்துவின் பிறப்பு கொண்டாட்டம் மகிழ்ச்சி எல்லாமே சபையில் தான் இருக்குது அப்படின்ற தலைப்பில் பேசுகிறாங்க. ஸோ முதலாவது ஆனந்தி அவங்க கிறிஸ்துவின் பிறப்பின் மகிழ்ச்சி கொண்டாட்டம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு கொண்டாடுறது தான் மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த பேச இருக்கிறாங்க. வாங்க சகோதரி, ஆனந்தமாக பேசுங்க, ஆர்ப்பரித்து பேசுங்க, சும்மா அட்டகாசமாக பேசுங்க, பார்ப்போம். நன்றி நன்றி நடுவரையா. இங்கே கூடி வந்திருக்கும் சபையார் அனைவர் இங்கு கூடி வந்திருக்கும் சபையார் அனைவருக்கும், என் போதகர் அவர்களுக்கும், என்னோட சக பேச்சாளர் அவர்களுக்கும் மற்றும் எங்களை ஊக்குவிக்கும் நடுவரையா அவர்களுக்கும் என் கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்களை கூறி என் உரையை தொடங்குகிறேன். இன்னைக்கு கிறிஸ்து பிறப்பின் கொண்டாட்டம் குடும்பத்திலையா இல்லையா இல்லை சபையிலையா அப்படின்ற டாபிக் தான் பார்க்குறோம். அந்த வண்ணத்தில் நாங்கள் என்ன சொல்ல வரோம் நடுவரையா, கிறிஸ்து பிறப்பு கண்டிப்பாக குடும்பத்தில் தான் இருக்குன்றதை சொல்ல வரோம். எப்படி சொல்ல போகிறோன்னா, இங்கே பாருங்கள், எல்லாரும் சர்ச்சில் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்களா? இந்த சர்ச் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி வீட்டுக்கு போய் செலிப்ரேட் பண்ணலான்றத ப்ரீ பிளான்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க நடுவரையா. கண்டிப்பாக இது முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் என்ன பண்ணலாம், என்ன சமைக்கலாம், எப்படியெல்லாம் குடும்பத்தை கூப்பிட்டு எல்லாரையும் உறவினர்களை கூப்பிட்டு விருந்து வைக்கலாம் அப்படின்றத முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க நடுவரையா. அதனால் என்ன சொல்கிறோன்னா, கிறிஸ்து பிறப்பு கண்டிப்பாக குடும்பத்தில் தான் இருக்குது அப்படின்றத சொல்ல வரேன். அது மட்டும் இல்லை நடுவரையா, நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கி கிறிஸ்மஸ் 25ஆம் தேதி இருக்குது அப்படின்னா 15ஆம் தேதியிலேருந்தே நம்ம என்ன பண்ணியிருப்போம், ட்ரெஸ்ஸு கலெக்ஷனை பார்க்க ஆரம்பிச்சிருப்போம், ஆன்லைனில் தேட ஆரம்பிச்சிருப்போம், 4-5 கடை ஏறி இறங்கிப்போம். ஏன் நடுவரையா, நான் கேள்விப்பட்டேன் 10-15 கடை கூட நீங்கள் ஏறி இறங்குனீங்களாமே. இந்த தகவலில் எங்கேருந்துங்க வாங்குறீங்க நீங்கள்? அதெல்லாம் கேள்விப்பட்டோம் நடுவரையா. அதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் போல, உளவுத்துறையே வச்சுருப்பாங்க போல இருக்கு. கண்டிப்பாக தெரிய வராதா? அதனால் என்ன சொல்கிறோம், இந்த கிறிஸ்மஸ் பண்டிகைக்காக நம்ம என்ன பண்ணுறோம், உட்காந்து 15 நாளுக்கு முன்னாடி இருந்தே எல்லா விஷயத்தையும் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக டெக்கரேஷன்ஸும் அதுலேயும் இருக்கும் இல்லையா? நம்ம டெக்கரேட் பண்ணுறதா இருக்கட்டும், பாருங்கள் எப்படி நம்ம வீட்டிலலாம் அழகழகாக கிறிஸ்மஸ் ட்ரீ மாட்டுறோம், குடில் வைக்கிறோம், அதே மாதிரி அழகழகாக ஸ்டார்ஸ்லாம் மாட்டுறோம். எதிர்க்க வீட்டுக்கார் அதிகமாக வச்சுருக்கானா இல்லை நம்ம அதிகமாக வச்சுருக்கானா காம்படிஷனே போட ஆரம்பிச்சிருவோம் இல்லையா? ஸோ இந்த கொண்டாட்டத்தை நம்ம கண்டிப்பாக குடும்பத்து கூட இருந்து தான் கொண்டாடுவோம். ஃபோன் பண்ணிலாம் கசின்ஸை கூப்பிட்டு வாங்க வாங்க இங்கே எதிர்க்க வீட்டில் அதிகமாக வச்சுருக்காங்க, வாங்க நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டார்ஸ்லாம் மாட்டலாம் அப்படின்றதெல்லாம் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த நாகர்கோயில் பக்கம்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வீட்டுக்கும் 10-15 ஸ்டார் மாட்டிருப்பாங்களா நடுவரையா? என்ன நடுவரையா சொல்கிறீங்க நீங்கள்? நான் அந்த பக்கம்லாம் போனது இல்லைங்க. சரி ஓகே நடுவரையா, கொஞ்சம் போய் பார்த்துட்டு வாங்க. எங்கே போகிறது, வேலை கரெக்டாக இருக்குது, ஞாயிற்றுக்கிழமான சபை கரெக்டாக இருக்குது, அவ்வளோதான். அதுவும் சரிதான். சரி, இதுக்கப்புறம் என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கூடார பண்டிகை. கூடார பண்டிகை கேள்விப்பட்டிருக்கீங்களா நடுவரையா? சும்மா அரசல் பொருசலாக கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம், கேட்டுக்கிறேன். கூடார பண்டிகைனா என்னன்னா, எகிப்துலேருந்து இஸ்ரேல் மக்கள் கஷ்டப்படும் போது அங்கேருந்து வெளியே வரும்போது அந்த வனாந்திர பயணத்தை 40 வருஷமாக கடந்து வரும்போது அவங்க ஒரு இடத்துலையும் கூடாரம் போட்டு தான் இருந்து தேவனை ஆராதித்து வந்தாங்க. அதை நினைவு கூறுற வனமாக தான் இன்றளவுக்குமே இஸ்ரேலில் கூடார பண்டிகை கொண்டாடுறாங்க. அந்த கூடார பண்டிகையில் எல்லாருமே குடும்பமாக சேர்ந்து தான் உட்காந்து கொண்டாடணும்னு இருக்குது. ஸோ அதனால் என்ன சொல்கிறோன்னா, எல்லாருக்குமே தேவனோட விருப்பமும் எதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கூடாரத்துல இருந்து உட்காந்து அந்த பண்டிகையை கொண்டாடணும். அதாவது கொண்டாட்டம்னு வரும்போது குடும்பத்து கூட இருந்து கொண்டாடுறது தான் தேவனோட விருப்பமாகவும் இருக்குதுயா. சரியாக தான் சொல்கிறேன், நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கு. தெரியுதா? அதனால நடுவரையா தீர்ப்பை பார்த்து சொல்லுங்க. அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த கிறிஸ்மஸ் யாருக்காக கொண்டாடுறோம்?
ஏசு கிறிஸ்து பிறப்பை முன்னிட்டு கொண்டாடுறோம் இல்லையா? ஸோ ஜீசஸ் கிரைஸ்டே அவரோட பிறந்தநாள 30 வருஷமா கண்டிப்பா தன்னோட குடும்பத்து கூட இருந்து தான் ஏன் கொண்டாடி இருப்பாரு? தெரியலங்க. அப்படிதான் ஏன் பைபிள்லயும் போட்டிருக்கு, அவரோட குடும்பத்து கூட இருந்து தான் கொண்டாடுறாரு. அவர் எங்க இருந்தாலுமே எருசலேமுக்கு வந்து தான் அவரோட கொண்டாட்டத்தை கொண்டாடிட்டு போறாரு. அதே மாதிரி நான் பைபிள் படிக்கிறதுலன்ட்டு அடிச்சு விட்றீங்க போல இருக்கு. அப்படிலாம் இல்லை நடுவரையா, தெரிஞ்சதை தான் நாங்கள் சொல்கிறோம். வேதாகமத்தில் இருக்கிறத தாண்டி நாங்கள் எதுவும் சொல்லலை நடுவரையா. ஸோ கண்டிப்பாக கூடார பண்டிகையாக இருக்கட்டும், பஸ்கா பண்டிகையாக இருக்கட்டும், எந்த ஒரு பண்டிகை வந்தாலும் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வந்து தன்னோட குடும்பத்து கூட இருந்து தான் ஏன் கொண்டாடினாரு. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, கண்டிப்பாக கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் தன்னோட குடும்பத்தில் தான் இருக்குன்னு என்னோட உரையை ஆணித்தரமாக முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை 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 சொன்ன பார்த்தீங்களா? அழகாக பழைய ஏற்பாடில் வந்து குடும்பமாக தேவனோடு வந்து அவங்க கொண்டாடினாங்க. இந்த கொண்டாட்டங்கள் விழாக்கள் அப்படின்ற விஷயத்தை வந்து பைபிள் விஷயமாக எடுத்து அற்புதமாக சொல்லியிருக்காங்க. நல்ல பாராட்டுகள். மறுபடியும் ஒரு தடவை கைத்தட்டுங்க. இதோட கம்முன்னு போயிடலாமான்னு பார்த்தா, ஆனால் இவங்க ஜெயந்தி சிஸ்டர் இருக்காங்க. கிறிஸ்துவின் பிறப்பு கொண்டாட்டம் வந்து சபையில் தான் கொண்டாடணும்னு சொல்லிட்டு இவங்களும் லேஸ் போட்டவங்கல்ல, பைபிளை ரொம்ப படிச்சிருப்பாங்க. அநேகமாக பைபிள் ரீதியான விஷயங்களை தான் எடுத்து பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன தான் பேசுகிறாங்க நம்ம பார்ப்போமே. வாங்க ஜெயந்தி சிஸ்டர், கண்டிப்பாக ஜெயம் எடுங்க. இங்கு கூடி வந்திருக்கும் சபை மக்களுக்கும் போதகர் அவர்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் கிறிஸ்து பிறப்பின் வாழ்த்துக்களை கூறி என் உரையை தொடங்குகிறேன். இன்னைக்கு தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் சபை கூடுகையிலா இல்லை குடும்பத்திலா? நிச்சயமாக சொல்கிற நடுவரையா, சபை கூடுகையில் தான். ஏன்னா கிறிஸ்துமஸ் அப்படின்ற அந்த வார்த்தை எதுலேருந்து வந்தது, அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து மாஸ்னா என்னது? கூடுகை. அப்போ கிறிஸ்துவை பற்றி கூடுகிற கூடுகை. கிறிஸ்துவை பற்றி நம்ம எங்கே பேசுவோம் நடுவரையா? சபையில் தானே. அப்ப சபை கூடுகையில தான மகிழ்ச்சி இருக்கு. கிறிஸ்துமஸ்ன்றது விளக்கமே இதுதானா? ஆமா நடுவரையா. நான் 40 வருஷம் ஆயிடுச்சுங்க, இன்னும் தெரியலங்க எனக்கு. அது தெரிஞ்சுக்கோங்க நடுவரையா. நோட் பண்ணுங்கப்பா. அப்புறம் சொன்னாங்க சிஸ்டர், ஏசு கிறிஸ்து வந்து 30 வருஷமா அவங்களோட ஃபேமிலியோட தான் கொண்டாடினாங்கன்னு. 12வது வயதுல நடுவரையா, கிறிஸ்துவோட 12வது வயதுல பஸ்கா பண்டிகை கொண்டாடுறதுக்காக எருசலேமுக்கு போனாரு. எங்க போய் கொண்டாடினாரு? தேவாலயத்துல. நான் சொல்லலை, நான் பைபிள் படிக்கலன்றதுக்காக அடிச்சு விட்டாங்க அவங்க. பாரு, கரெக்டாக பாயிண்ட் எடுத்துறாங்க பாருங்க. தேவாலயத்துல தான் போய் கொண்டாடுறாரு. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, என் சபையுடனே உமை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே, என் சபையுடனே உமை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. இத இயேசு கிறிஸ்து அங்கேயே என்ன பண்றாரு? ஆலயத்துல தான் மகிழ்ச்சி இருக்குன்றத சொன்னாரு. இங்களும் கூட 1 மாசத்துக்கு முன்னாடி எங்க கூட சேர்ந்து சபையோட சேர்ந்து ஆலயம் சொல்றதுலாம் மகிழ்ச்சி இருக்கு, இங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப எதிரணியில வந்து உட்கார்ந்துருக்காங்க நடுவரையா. பொய் சொல்றீங்களா சிஸ்டர்? இது மட்டுமா? 1 மணி நேரம், நம்ம கொஞ்ச நேரம் தான் வந்து சபையில இருக்கோம், அதுக்கப்புறம் ஃபுல்லா குடும்பத்தோட தான் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து ஒரு நிகழ்வின் மூலமா நான் உங்களுக்கு விளக்க விரும்புறேன் நடுவரையா. இங்கே ஏசு கிறிஸ்து ஒரு இடத்துல உபதேசம் பண்ணிட்டு இருக்கும் போது மார்த்தாள் வந்து என்ன சொல்றாங்க? எனக்கு வேலை செய்யறதுக்கு மரியாள் அனுப்புங்கன்னு சொல்றாங்க. அப்போ ஏசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்றாரு, நீங்க அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு இருக்க மார்த்தாளே, ஆனா மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு தெரிஞ்சுக்கொண்டா அப்படின்னு சொன்னாங்க. இவங்க வீட்டுக்கு போய் செய்யற சமையலை குறிச்சே கவலைப்பட்டு இருக்காங்க நடுவரையா, மார்த்தாள் மாதிரி. ஆனா நல்ல பங்கு சபையில கிறிஸ்து பிறப்பின் கூடுகையில நம்ம என்ன கத்துக்கிறோம், எதுக்காக நம்ம கூடி வந்திருக்கோம்? அவர் பிறப்பை கொண்டாடுறதுக்கு. அவர் பிறப்பின் நோக்கம் என்ன? எல்லா ஜனத்திற்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அந்த நற்செய்தி என்ன நடுவரையா? ஆதாமுக்குள் பிறக்கிற எல்லாருக்குமே நித்திய ஜீவனை தேவன் கொடுக்கறதுக்காக தான் வந்தாரு. நித்திய ஜீவனையும் நித்திய மகிழ்ச்சியையும் தேவனுடைய ராஜ்யத்துல மக்களோட கண்ணீர் கவலைகள் எல்லாமே வந்து கழுவப்பட போகுது. அப்ப அந்த சுவிசேஷத்தை சாட்சியா எங்க அறிவிக்கிறாங்க? சபை கூடுகையில தானே நடுவரையா. நீங்க எல்லா ஜனத்துக்குன்னா எந்த ஜனத்துக்கு சொல்றீங்க? ஆதாமுக்குள் பிறக்கிற எல்லாரும், ஆதாம்ல இருந்து வந்த எல்லா ஜெனரேஷனுக்கும், அவங்க ஹிந்துஸா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், யாரா இருந்தாலும் எல்லாருக்குமே நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்காக தான் ஏசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார் நடுவரையா. அப்போ இப்ப குடும்பத்தை குறித்து கவலைப்பட்டு இருக்க மார்த்தாள் மாதிரி இருக்க போறீங்களா? இல்ல நல்ல பங்கு, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டான்னு ஏசு கிறிஸ்து சொன்னாரு, அது போல சபை கொடுகையில உங்களோட மகிழ்ச்சி வைக்க போறீங்களா?
மார்த்தால இருக்க போறீங்களா மரியாதை இருக்க போறீங்களா? நீங்களே சொல்லுங்க நடுவர் ஐயா, தீர்ப்பை பார்த்து சொல்லுங்க. குழம்புதுங்க எனக்கு. இது மட்டும் இல்லை நடுவர் ஐயா, ஏசு கிறிஸ்து ஒரு இடத்துல கூடுகையில் சபையோட இருக்கிறாரு. அப்போ சீஷர்கள் வந்து சொல்றாங்க, உங்க அம்மாவும் உங்க சகோதரனும் வந்திருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்போ ஏசு கிறிஸ்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு? ஓடி போய் சகோதரனையும் குடும்பத்தையும் பார்த்தாரா, இல்ல சபை கூடுகைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரா? சீஷர்கள் தான் முக்கியம் சொன்னார். அப்ப அது சபை கூட இப்படிதான் சொன்னார் போல இருக்கு. என் தாய் யார், என் சகோதரர் யார், நீங்கள் தான் அப்படின்னு சொன்னோம். யார் என் தாய், யார் என் சகோதரன், நீங்க தான். இதுனா இங்கதான் கூடி இருக்கிற சகோதரர்களை பத்தி தான் சொல்றாரே தவிர அங்க குடும்பத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல நடுவர் ஐயா. அப்ப கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை நம்ம கொண்டாடுறதுக்கு இங்க கூடி இருக்கோம். அவரே பாத்தீங்கன்னா சபையில தான் மகிழ்ச்சி இருந்தது அவருக்கே. அப்போ கண்டிப்பாவே கிறிஸ்து பிறப்பின் கொண்டாட்டம் சபையில் தான் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குழப்பத்தில் தான் இருந்தாங்க, இன்னைக்கு தாங்க தெளிவு வந்தது. எவ்வளோ அழகாக சொன்னாங்க பார்த்தீங்களா? என் தாய் யார், என் சகோதரர் யார் அப்படின்னு சபையை பார்த்து சீஷர்களை பார்த்து சொல்லியிருக்காரு. எவ்வளோ கிறிஸ்துவோட அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தீங்களா? ஸோ இதை தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. இதை விட்டுட்டு நீங்கள் குடும்பத்தோடு திரும்ப ஆரம்பிக்க ஒருத்தர் வருவார், அவர் பேசி ஏற்கனவே குழப்பமாக இருக்கிற, இப்போ தான் தெளிவாக இருக்க, மறுபடியும் என்ன குழப்ப போகிறாரு தெரியல. வாங்க சகோதரர் ரஞ்சித், சும்மா ராக் பண்ணுங்க பார்ப்போம். இங்கே கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். சகோதரி சொன்னாங்க யார் உன் தாயின்னு. வீட்டில் அவங்க பொண்ணு வந்து அம்மா சாப்பாடு பண்ணாங்க, யார் இவனுக்கு தாய் போடவே இல்லை அப்படி சொல்கிறாங்க உள்ள இருக்கு. சகோதரி பார்த்து நடுரையா, நீங்கள் ஒரு தெளிவான ஒரு விஷயம் ஒன்று நோட் பண்ணிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் போதே கிறிஸ்மஸ்க்குன்ட்டு ஒரு பயங்கரமான டெஃபினேஷன் ஒன்று கொடுத்தாங்க. அந்த டெஃபினேஷன் நோட் பண்ணிங்கன்னா, கிரைஸ்ட் மாஸ், ஓகே, கிறிஸ்துவை பற்றி கூடுகிற கூடுகை, ஓகே. இதை நம்ம சபையில் மட்டும்தான் பண்ணுவோமா? ஏன் குடும்பத்தோடு சேர்ந்துலாம் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது இருக்காண்ணா? நாங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து பண்ணுவோம்யா. நாங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து நாங்கள் ஜாலியாக இருப்போம், டான்ஸ் ஆடுவோம், அந்த கிறிஸ்மஸ்னால் இனிமையாக்குவோம், நினைக்கிற நேரத்துக்கு அதை இதை எடுத்து சாப்பிடுவோம். இங்கே சபையில் அதெல்லாம் பண்ண முடியுமா? காலைல 5:30 மணிக்கு கிளம்பி வந்தவங்க ஒவ்வொருத்தரோட நிலைமையும் நாங்கள் இங்கே பார்க்குறோமே. சபையில் பாஸ்டர் ப்ரீச் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, யார் யார் வானத்து வரைக்கும் பொழக்குது, எல்லாத்தையும் நோட் பண்ண தானே செய்கிறோம். என்ன நோட் பண்ணலையே? எல்லாரையும் நோட் பண்ண ஜென்ரிக்காக சொல்லிட்டேன், ஓகேவா? ஸோ இங்கே கூடுகையில் நம்ம கூடி வரும்பொழுது இங்கே என்ன மகிழ்ச்சி நமக்கு கிடைக்குதோ இல்லையோ, ஆனால் இங்கே குடும்பத்தோடு கூடும்பொழுது நாங்கள் எல்லா வகையிலையும் வைப் பண்ணுவோம்யா. நான் டான்ஸ் ஆடுவோம், பாட்டு பாடுவோம், ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஓகேவா? இது மட்டும் இல்லை, சகோதரி வந்து அருமையாக பாட்டெல்லாம் பாடினாங்க, 7 கட்டை 8 கட்டெல்லாம் பிடிச்சி, ஓகேவா? ஏன் உங்களுக்கு மட்டும்தான் பாட்டு இருக்கா, எங்களுக்கெல்லாம் பாட்டு இல்லையா? சிஸ்டர், அந்த பாட்டு என்னது? நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். யோசுவா அருமையாக சொல்கிறாரு, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இங்கேயும் வந்து நாங்கள் கர்த்தரை சேவிக்கிறோம், குடும்பமாக சேர்ந்துருந்தாலும். ஏன் நாங்கள் குடும்பமாக சேர்ந்து நடுவரை அவங்கக்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அம்மா அப்பா கூட இருந்தாங்கன்னா அதுக்கு பேர் என்னய்யா? குடும்பம்னு நினைக்கிறேன். ஏதோ இல்லைங்க, இந்த காலத்தில் அது வந்து கூட்டு குடும்பமாக ஆயிடுச்சு, ஓகே. சொந்த தாய் தகப்பனோடு இருக்கிறதுக்கு பேர் கூட்டு குடும்பமாக ஆயிடுச்சு. இதுக்கு நடுவில் நம்ம எந்த காலத்தில் நம்ம சொந்த பந்தங்களோடு இருக்கிறோம்? கிடையாது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல்னு வரப்போகும்போது தான் நம்ம அத்தை மாமா சித்தி சித்தப்பா தாத்தா பாட்டின்னு புள்ள குட்டிங்க எல்லாரையும் ஒன்றா சேர்த்து சமைச்சு சாப்பிட்டு அங்கே இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அங்கே நம்ம 4 விஷயம் கடவுளை பற்றி பேசுறது, குழந்தைங்க கிட்ட விதைக்கிறது, இது எல்லாம் தான் நமக்கு வந்து கொண்டாட்டத்தை தருது, மகிழ்ச்சியை தருது. அதை விட்டுட்டு நம்ம சபையில் வந்து இப்படி உக்காந்தபடிக்கு இப்படி பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பேர் கிடையாது. என்ன நீங்கள் ஸ்கூல்லேயே அந்த மாதிரி அட்டென்ஷன்லாம் உட்காந்தது நான் பார்த்தது இல்லை. நான் ஸ்கூலுக்கே போனது இல்லையா, ஓகே. ஸோ நமக்கு கொண்டாட்டம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தோடு இருக்கும் போது தான் இருக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஆணித்தரமாக திரும்பவும் அழுத்தி சொல்கிறேன்,
நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாட்டன்றது சபையை காட்டிலும் குடும்பத்தோடு இருக்கிறதுல தான் நம்ம வந்து அதிகமான மகிழ்ச்சியோடும் கொண்டாட்டத்தோடையும் இருக்கிறோம். இதில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தோன்னா இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி கூப்பிட்டு வந்தாங்கன்ட்டு என்னுடைய சக பேச்சாளர் சொன்னாங்க, என் கூட்டணியில் இருக்கிறவங்களே. ஓகேவா? கூப்பிட்டு வரும்போது யோசுவா வந்து வழிநடத்தி கூப்பிட்டு வரும்போது யோர்தான் நதியை 2ஆக பிரிக்கிறாரு. இப்போ வந்து அந்த இடத்துல இருந்து கல்லுங்களை எடுத்துகிட்டு வந்து வைங்க அப்படின்னு சொல்லும் போது அவர்கிட்ட கேட்குறாங்க, ஏன் நம்ம கல்லுங்களை எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, பிற்காலத்தில் வரக்கூடிய சந்ததிகள் நம்ம தேவனை பற்றி தெரிஞ்சுக்கணும், நம்ம தேவனுடைய அன்பு எவ்வளோ பெரிதுன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் தான் இன்றைக்கி நாங்கள் குடும்பமாக சேர்ந்து கூடுற கொண்டாட்டங்களிலும் அந்த இடத்துல நாங்கள் தேவனை பற்றி பேசுகிறதும் குழந்தைங்க மனதில் ஆழமாக நாங்கள் அதை விதைக்கிறோம். எனவே குடும்ப கூடுதலையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கொண்டாட்டங்களிலும் நம்ம தேவனுடைய அன்பை சொல்கிறதுனால அந்த குடும்பத்தோடு நம்ம இணைந்து என்றென்றைக்கும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலங்களில் நம்ம வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாட்டமாக இருக்கட்டும், எந்த விதமான கொண்டாட்டமாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் நாங்கள் வந்து மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் அப்படின்றத நான் தெரியப்படுத்தி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உண்மையே தான், இது மறுக்க முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. குடும்ப ஆராதனைன்றது ஒவ்வொரு விசுவாசிக்கும் அவ்வளோ முக்கியமான விஷயன்றதை வந்து அருமையாக சொல்லியிருக்காரு. குடும்ப ஆராதனை இல்லைன்னா ஒருத்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வந்து மகிழ்ச்சி இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஸ்மூத்தாக ரன் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நல்ல தெளிவாக சொன்னார், குடும்ப ஆராதனை அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது. சும்மா பாட்டெல்லாம் எட்டு கட்டி பாடி அவரும் நீ பாட்டு நீங்கள் பாடினா நானும் பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டார். அருமையான வசனம் இல்லைங்களா யோசுவா சொன்னது, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படி. சரி, ரொம்ப நல்லா பேசினார், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்ததாக சகோதரி செல்வி அவர்கள் பேச வராங்க. இவங்க சாதாரணமாக பேசினாலே இதை பாத்திரலாம் டமால் டிமில் உடையிற மாதிரி வரும். சரி, வாங்க செல்வி அவர்களே, வாங்க. இங்கு கூடி வந்திருக்கிற சபையார் அனைவருக்கும், எங்களுக்கு வாய்ப்பளித்த போதகர் அவருக்கும், நடுவர் ஐயா அவர்களுக்கும், கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் சபையுடன் தான் கொண்டாடப்பட வேண்டியது என்று குடும்பமாக எங்கள் சபைக்கு வருகை தந்த எங்கள் எதிரணி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றேன். கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் குடும்பத்திலா இல்லை சபையிலா? நான் சபையில் பற்றி தாங்க பேச வந்திருக்கேன். நடுவர் ஐயா, கிறிஸ்மஸ் கொண்டாட்டம்னா என்னன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஏதாவது ஒன்று மைண்டில் செட் பண்ணி வச்சுருப்பீங்க, அதையே சொல்லுங்கள், நான் ஆமா கொட்டுறேன். அது பழக்கம் தோஷம் நடுவர் ஐயா. ஓகே, வேற வழி இல்லை. அதாவது கிறிஸ்துவனுடைய பிறப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. இப்போ காலையில பசங்க வந்து பாட்டு பாடினாங்க பார்த்தீங்களா, அப்படியே குழந்தைய தொட்டில போட்டு இயேசு கிறிஸ்துவையே ஆட்டுற மாதிரி எப்படி இருந்தது கேட்க, நமக்கெல்லாம் எவ்வளோ மகிழ்ச்சியா இருந்தது. இதுதானே கிறிஸ்மஸ் கொண்டாட்டம். அது இல்லாம எங்க எதிரணி சொல்றாங்க, வீட்டில் நினச்ச நேரத்தில் சாப்பிடணுமா, நினச்ச நேரத்தில் ஓடணுமா, நினச்ச நேரத்தில் ஆடணுமா. இதை பார்த்தா கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் மாதிரி இல்லை, எங்கள் எதிரணிக்கு தனிப்பட்ட கொண்டாட்டமாக தான் நடுவரையா இருக்கு. ஆமாங்க, இது என்னங்க இது ஒழுக்கம் வேணாமாங்க? இதுல வர நடுவரையா எங்க அணிக்கே வர எசப்பாட்டு வர, நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நாங்களும் தான் சொல்றோம், நாள்தோறும் சொல்றோம். தயவுசெய்து நீங்க பாடுறாதீங்க, குடும்பமா சொல்றோம், இல்லைன்னு சொல்லவே இல்லையே. ஆனா கிறிஸ்து இயேசுக்குள்ள வந்த பிறகு சபைதான் நம்மளுடைய குடும்பம்ன்றத எதிரணி மறந்துடக்கூடாது நடுவரையா, சொல்லி வைங்க. ஓகே, குடும்பமா கொண்டாடுறோம்னு சொல்லி போயிட்டு அங்காளி பங்காளி சண்டையிலலாம் மாட்டினவங்களை பத்தி நம்ம கேள்விப்பட்டது இல்லைங்களா? அப்போ சபையில தான் கிறிஸ்துவனுடைய கொண்டாட்டத்தை நம்ம அனுசரிக்கணும், அதுதான் முக்கியமா இருக்குன்றத நான் இங்க சொல்றேன். அடுத்தது நடுவர் ஐயா, நான் ஒரு நிகழ்வை வந்து எங்களுடைய எதிரணிக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நடுவர் ஐயா. ஏசு கிறிஸ்து வந்து ஊழியம் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் ஓடி வந்துட்டு, நீங்க பண்றதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ ஒரே ஒரு உத்தரவு மட்டும் கொடுங்க, எங்க வீட்டில் போயிட்டு குட் பை சொல்லிட்டு வரேன்னு சொன்னாரு. ஆனா எவ்வளோ பொறுப்பானவராக இருக்காரு, சொல்லிட்டு தானே வரேன்றாரு. ஆனா
அதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, கலப்பையின் மேல் தன் கையை வைக்கிறவன் பின்னிட்டு பார்க்க கூடாது, பார்க்கிறவனுக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கே தகுதி இல்லாதவன்றாரு. அப்போ குட் பை சொல்லிட்டு வரவனுக்கே இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை சொல்றாருன்னா, நீங்க கிறிஸ்மஸையே குடும்பத்தோட தான் போய் கொண்டாட போறேன்றீங்க. அப்போ உங்க நிலைமையெல்லாம் நினைச்சு பார்த்துக்கங்க. அப்போ போயிட்டு வரேன்னு சொல்லனா பரவாயில்லைங்களா உங்க வீட்டில்? நடுவர் ஐயா, அதாவது ஊழிய விஷயமா போனா குட் பை சொல்ல வேண்டாம். உங்களுடைய வெளி உலக காரியமா போனீங்கன்னா கம்பல்சரி சொல்லிட்டு தான் போனோம் நடுவர் ஐயா. நீங்க சொல்லவே விட மாட்டீங்களே, போனை போட்டு எங்க இருக்கீங்க? அப்புறம் நாங்க என்ன பேசுறது? யோவான் 7ஆம் அதிகாரத்துல ½ அன் ஹவர்ல வரணும் வீட்டுக்கு. யோவான் 7ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து ஒரு அழகான விஷயத்த சொல்றாரு நடுவர் ஐயா. என்னன்னு சொல்வீங்களா? கொஞ்சம் பார்க்கலாம். சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஓகே நடுவர் ஐயா. அதாவது இயேசு கிறிஸ்து தன் உடன் பிறந்த தம்பிகளே தன்னை புரிஞ்சுக்கலன்னு சொல்லிட்டு கவலைப்படுறாரு. அப்ப அண்ணன் தம்பி தான் புரிஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவ புரிஞ்சுக்கிட்டது யாரு? தன்னுடைய சபையா அழைக்கப்பட்ட சீஷர்கள் தான் அவரை புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படியா இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கே தன்னோட குடும்பத்துல இருக்கிறவங்களே புரிஞ்சுக்கலன்னா நம்மளுடைய நிலைமையெல்லாம் நம்ம சொல்லிதான் தீரணுமா? நான் உங்களுக்கு புரியாதா என்ன நடுவர் ஐயா? அடுத்ததா எங்களுடைய எதிரணிக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி என்னுடைய வார்த்தையை முடிக்கிறேன். அதாவது கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் குடும்பத்துல தான் சொல்லிட்டு 4 பக்கம் 2 பேரும் மாறி மாறி மூச்சு விடாம பேசுனாங்க. இப்ப எங்க வந்து உக்காந்து கொண்டாடுறாங்க? நடுவர் ஐயா, தீர்ப்பை பார்த்து சொல்லுங்க. இதுக்காக நாங்க போராடுவோம் சர்ச்சு முடிஞ்ச பிறகு. இத்துடன் என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள். பேசாம மைக் ஆஃப் பண்ணே பேசுறீங்களா? இவங்க ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா பல பேருக்கு வந்து குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உபத்திரவங்கள் தான் அதிகம், அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது, ஏமாற்றங்கள் தான். கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பெரும்பான்மையான குடும்பங்களில் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. ஒன்றா பிறந்து ஒன்றா வளர்ந்து எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஸோ இப்படியா பார்த்தோன்னா அதனால தான் வந்து சொல்கிறாங்கன்னா சபையில் இருக்கிற சகோதர சகோதரிகள் அவங்களோட வந்து கொண்டாடுறது தான் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ 2 விதமான விஷயங்களும் மாறி மாறி பிப்ளிக்காலாக இருக்கிற விஷயங்களை வந்து அழகாக தெளிவாக எடுத்து காட்டினாங்க. ஸோ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னவாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, மகிழ்ச்சி அப்படின்றத பார்த்திங்கன்னா பவுல் சொல்லியிருப்பார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் அப்படின்னு சொல்லுவார். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள்னு மறுபடியும் சொல்லியிருக்குது. அதில் நம்ம மைண்ட்யூட்டாக பார்க்க வேண்டிய விஷயம்னா மகிழ்ச்சின்றதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கணுன்றது தான் அவர் அங்கே இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறாரு. ஸோ நம்ம வந்து குடும்பத்தோடு நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணாலும் சரி, சபையில் வந்து செலிப்ரேட் பண்ணாலும் சரி, கர்த்தரையே நம்ம வந்து முன்னிலைப்படுத்தணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையே நம்ம வந்து முன்னிலைப்படுத்தி நம்ம எந்த இடத்துல வந்து நம்ம ஜெபம் செஞ்சாலும் வேத வாக்கியங்களை வசனித்து தியானித்தாலும் சரி, அதுதான் வந்து நம்மளோட மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்றத வந்து நான் இங்கே தீர்ப்பாக நான் சொல்கிறேன். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும், சபையாருக்கும், வருகை தந்த அனைவருக்கும் கிறிஸ்துவின் பிறப்பின் நாள் வாழ்த்துக்களை மறுபடியும் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.